வேதாகமத்தில் மரங்கள் என்கின்ற இந்த தொடரில் பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற மரங்கள் பற்றியும், அந்த மரங்கள் பின்னணியில் இருக்கும் ஆவிக்குரிய சத்தியம், ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் என்ன என்பது பற்றியும் வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு பார்த்து வருகின்றோம். இந்த 4வது எபிசோடில் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற 5வது மரமாகிய ஒலிவ மரம் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, எதற்கெல்லாம் இந்த ஒலிவ மரம் பயன்பட்டது, ஒலிவ மரம் எதற்கு அடையாளமாக இருக்கின்றது, குறிப்பாக பச்சையான ஒலிவ மரங்கள் பற்றியும், இந்த ஒலிவ மரம் கனிதரும் வாழ்வுக்கு அடையாளம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளம், வேறுபாட்டு வாழ்க்கைக்கு அடையாளம், அபிஷேகத்திற்கு அடையாளம், சமாதானத்திற்கு அடையாளம், வெற்றி வாழ்க்கைக்கு அடையாளம், அழிவற்ற நித்திய ஜீவனுக்கு அடையாளம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு அடையாளம் என்பது பற்றியும், ஒலிவ எண்ணெய் எதை குறிக்கின்றது என்பது பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வர பாருங்க, இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்பதை அறிந்து கொண்டார் என்று ஆதியாகமம் 8:11 பார்க்கின்றோம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த 5வது மரம் ஒலிவ மரம். பொதுவாக இஸ்ரவேல் தேசத்திலே ஒலிவ மரம் என்பது மிகுந்த பயனுள்ள மரமாகவும், குறிப்பாக ஒலிவ தோப்புகள் என்பது செல்வந்தருக்கு அடையாளமாகவும் விளங்கியது. அதுபோக ஒலிவ மரத்திலிருந்து கிடைக்கும் எண்ணெய் அபிஷேக தைலமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஒலிவ எண்ணெய் வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைந்து வந்தது. அதுபோக இந்த ஒலிவ மரம் ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கின்றது. நோவாவின் நாட்களில் 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்து பெரிய ஜலப்பிரளயமே வந்துவிட்டது. இந்த நோவாவின் குடும்பத்தாரை தவிர மற்ற எல்லா ஜனங்களும் மிருக ஜீவன்களும் அழிக்கப்பட்டனர். ஏன், மரங்கள், செடிகள், கொடிகள் அத்தனையும் அழுகி போனது. ஆனாலும் கூட இந்த ஒலிவ மரம் அழுகவில்லை, கம்பீரமாக நின்றது. இதே போல உங்களுக்குள்ளாக இந்த ஒலிவ மரத்தின் எண்ணெயாகிய அபிஷேகம் இருக்குமென்றால், எத்தனை பாடுகளும் போராட்டங்களும் வந்தாலும் கூட நீங்கள் கர்த்தருக்காக தலை நிமிர்ந்து நிற்பீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நோவா 2வது முறையாக தன் பேழையிலிருந்து ஒரு புறாவை அனுப்பிய போது அது தன் வாயிலே ஒரு ஒலிவ கிளையை கொத்தி கொண்டு வந்து நோவாவிடம் கொடுத்தது. இன்றைக்கும் கூட புறாவின் வாயில் இருக்கின்ற ஒலிவ கிளையானது உலகத்தில் சமாதானத்தின் சின்னமாக காணப்படுகின்றது. நம் அனைவருக்கும் தெரிந்த தாவீது ஒரு முறை மகிழ்ச்சியோடு சொல்கின்றார், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கின்றேன் என்று சங்கீதம் 52:8 குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். இது ஒரு அருமையான விசுவாச அறிக்கை. ஆவியானவர் எனக்குள் தங்கியிருக்கின்றார், எனக்குள் அபிஷேக தைலம் இருக்கின்றது. மற்ற மரங்களைப் போல நான் தண்ணீரில் அழுகி கெட்டு போகாமல் கர்த்தருடைய ஆவியானவரின் உதவியினால் நான் தலை நிமிர்ந்து நிற்பேன் என்று அறிக்கை செய்கின்றார். முதலாவதாக இந்த பச்சையான ஒலிவ மரங்கள் பற்றி பார்க்கலாம். சங்கீதம் 52:8 இந்த வார்த்தையை தாவீது சொல்லிவிட்டு தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கின்றேன் என்றும் சொல்கின்றார். உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மரங்களிலும் சிறந்த மரம் என்ன தெரியுமா? இந்த ஒலிவ மரம்தான். ஏனென்றால் இதற்குள்ளே மிகவும் மேன்மையான ஒலிவ எண்ணெய் இருக்கின்றது. இந்த ஒலிவ எண்ணெய் பல ஆயிரம் ஆண்டுகள் வாழக்கூடியது. அநேக புலவர்கள் கூட இந்த ஒலிவ மரம் தெய்வீகமானது என்று பாடியிருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 52வது சங்கீதத்தின் தலைப்பை படித்து பார்த்தீர்கள் என்றால், தாவீது அபிமெலேக்கின் வீட்டிற்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தேவோக்கு சவுலுக்கு அறிவித்த பின்பு என்று எழுதியிருக்கின்றது. இந்த ஏதோமியனாகிய தேவோக்கு என்பவன் ஒரு எட்டப்பனை போல ராஜாவாகிய சவுலிடம், தாவீது இந்த இடத்தில்தான் ஒளிந்திருக்கின்றான், அவனை பிடித்து கொள்ளலாம் என்று காட்டி கொடுத்தவன். தாவீது இந்த தேவோக்கை பற்றி 1ஆம் வசனத்தில், பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகின்றாய் என்றும், 2ஆம் வசனத்தில், நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகின்றாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல இருக்கின்றது என்றும், 5ஆம் வசனத்தில், தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார் என்றும் சொல்கின்றார். இந்த தேவோக்கு என்கின்ற வார்த்தைக்கு பட்டு போன மரம் என்பது அர்த்தமாகும். காய்ந்து ஜீவனற்ற இந்த மரம் நியாய தீர்ப்பின் அக்கினிக்கு முன்பாக நிற்க முடியாது, எரிந்து சாம்பலாய் போய்விடும்.
ஆனால் இஸ்ரவேலனும் தேவனுடைய பிள்ளையுமாக இருக்கின்ற தாவீதாகிய நான் கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தைப் போல இருக்கின்றேன். நான் நித்திய ஜீவனை பெற்று என்றென்றைக்கும் வாழுவேன் என்கின்ற அர்த்தத்தில் தாவீது இந்த பாடலை பாடுகின்றார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட தன்னை குறித்து சிலுவையின் அடிவாரத்தில் நான் ஒரு பச்சையான மரம் என்று சொல்வதை லூக்கா 23:31 பார்க்கின்றோம். அதுபோக வேதாகமம் முழுவதிலும் ஜனங்கள் மரத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கின்றனர். இயேசு கிறிஸ்து ஒரு குருடனுடைய கண்களில் உமிழ்ந்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டபோது அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கின்றேன் என்று சொன்னதை மார்க் 8:23-24 பார்க்கின்றோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பெயரை கொடுக்க விரும்புகின்றார். அது என்ன பெயர் தெரியுமா? எரேமியா 11:16 நல்ல கனி உண்டாயிருக்கின்ற நேர்த்தியான பச்சையுமான ஒலிவ மரம் என்கின்ற பெயரை கர்த்தர் உனக்கு இட்டார் என்று சொல்லப்படுகின்றது. இரண்டாவதாக, இந்த ஒலிவ மரம் கனி தரும் வாழ்விற்கு அடையாளம் என்பது பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒரு முட்செடியைப் போல, யாருக்கும் எந்த பிரயோஜனமற்ற மரம் போல இருக்கலாம். கனி இல்லாமல் தடுமாறலாம். ஆனால் கர்த்தரோ உங்களை கனி தரும் ஒலிவ மரமாக காண்கின்றார். கர்த்தர் உங்களுக்கு இப்படிப்பட்ட பெயரை வைப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு மனிதனுடைய பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கின்றான் என்று 1 சாமுவேல் 25:25 சொல்கின்றது. ஆகவேதான் கர்த்தர் அநேகருடைய பெயரை மாற்றினார். ஆபிரகாம் என்ற பெயரை கர்த்தர் ஆபிரகாம் என்று மாற்றினார். சாராய் என்கின்ற பெயரை சாராள் என்று மாற்றினார். தனது சீஷனாகிய பேதுருவுக்கு கற்பாறை என்கின்ற அர்த்தம் கொள்ளும் பேதுரு என்கின்ற பெயரை வைத்தார். எனவே நீங்கள் ஆகாத மரமாக, கனியற்ற மரமாக, காட்டு ஒலிவ மரமாக இருக்க போவதில்லை. கிறிஸ்துவாகிய நல்ல ஒலிவ மரத்தோடு சேர்ந்து நாம் இணைந்திருக்கின்றபடியினால் நல்ல கனி உண்டாயிருக்கின்ற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்று உங்களை பெயர் சூட்டி தேவன் அழைப்பதை எரேமியா 11:16 உறுதி செய்கின்றது. கர்த்தருடைய சிருஷ்டிப்பில் 3 மரங்கள் மிக முக்கியமானவையாக இருந்தது. முதலாவதாக ஒலிவ மரம், இரண்டாவதாக அத்தி மரம், மூன்றாவதாக திராட்சை செடி. இவைகள் 3லும் ஒலிவ மரம்தான் விசேஷமானது. எப்படி என்று பார்க்கலாம். ஒரு முறை சகல மரங்களும் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியாக போய் ஒலிவ மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்று சொல்லியதை நியாயாதிபதிகள் 9:8 பார்க்கின்றோம். ஆனால் ஒலிவ மரமோ அந்த வாய்ப்பையும் பதவியையும் அன்போடு மறுத்து, தேவர்களும் மனுஷரும் புகழுகின்ற என்னில் இருக்கின்ற என் கொழுமையை விட்டுவிட்டு மரங்களை அரசால போவேனோ என்று அது கூறியதை நியாயாதிபதிகள் 9:9 பார்க்கின்றோம். இரண்டாவதாக அந்த வாய்ப்பு அத்தி மரத்திற்கு போனது. அத்தி மரமும் அதை மறுத்துவிட்டது. மூன்றாவதாக திராட்சை செடியும் இந்த வாய்ப்பை வேண்டாம் என்று மறுத்துவிட்டது. இந்த 3 மரங்களுமே இஸ்ரவேலருக்கு மிக மிக முக்கியமானவை. ஒலிவ மரம் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கின்றது. அத்தி மரம் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கின்றது. திராட்சை செடி அவர்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கின்றது. ஒருவேளை இஸ்ரேல் தேசத்திற்கு நீங்கள் போவீர்கள் என்றால் ஒவ்வொரு வீட்டிற்கு முன்பாகவும் அருமையான திராட்சை கொடி அழகாக படர்ந்து கனி கொடுத்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவேதான் சங்கீதம் 128:3 உன் மனைவி உன்னுடைய வீட்டோரங்களில் கனி தருகின்ற திராட்சை கொடியைப் போல இருப்பாள் என்று வேதாகமம் சொல்கின்றது. அதுபோக அத்தி மரம் இஸ்ரவேலரின் வீட்டில் பின்பக்கத்தில் இருக்கும். பொதுவாக இஸ்ரவேலர்கள் அனைவரும் அத்தி மரத்தின் கீழ் இருந்துதான் வேதாகமத்தை தியானிப்பார்களாம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து நாத்தான் வேலை பார்த்து, நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்று கூறியதை யோவான் 1:48 பார்க்கின்றோம். மூன்றாவதாக இந்த ஒலிவ மரம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளம் என்பது பற்றி பார்க்கலாம். ஏன் இப்படியான அடையாளமாக இருக்கின்றது என்றால், இந்த ஒலிவ மரத்தின் அடித்தண்டிலும் வேர்களிலும் கிளைகளிலும் இலைகளிலும் காய்களிலும் கூட ஆச்சரியமான எண்ணெய் வளம் நிரம்பியிருக்கின்றது. இந்த ஒலிவ எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கின்றது. அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாக இருக்கின்றது. சகரியா 4:12 இந்த ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று சகரியா தீர்க்கதரிசி கேட்டபோது, அதற்கு கர்த்தர், இவைகள் 2ம் சர்வ லோகத்திற்கும் ஆண்டவராக இருக்கின்றவரின் சமூகத்தில் நிற்கின்ற அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொன்னார் என்று சகரியா 4:14 பார்க்கின்றோம். நோவா இரண்டாவதாக தனது பேழையிலிருந்து புறாவை அனுப்பிய போது அது தன் வாயிலே ஒலிவ மர கிளையை கொத்தி கொண்டு வந்தது.
என்ன ஆச்சரியம் பார்த்தீர்களா? மற்ற மரங்களைப் போல ஒலிவ மரமானது அழுகி போகவில்லை. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளாகி நீங்கள் அனைவரும் உங்களுடைய போராட்ட நேரங்களில் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? உங்களது பிரச்சனை நேரங்களில் நிலை குலைந்து போகின்றீர்களா? தள்ளாடி போய் மனித ஆதரவை தேடுகின்றீர்களா? அல்லது பிலிப்பியர் 4:13 சொல்கின்றபடி, என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று விசுவாசமாக முழங்கி சொல்கின்றீர்களா? நீங்களே யோசித்து பாருங்கள். 4வதாக, இந்த ஒலிவ மரம் வேறுபாட்டு வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கின்றது. நீங்கள் இந்த ஒலிவ எண்ணெயோடு கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி பாருங்கள். ஒருபோதும் அது தண்ணீரோடு இணைந்து விடாது. வேறுபாட்டின் ஜீவியத்தை இந்த ஒலிவ மரம் வெளிப்படுத்துகின்றது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுடனே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றீர்களே என்று 2 கொரிந்தியர் 6:15-16 பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மேல் எந்த ஒலிவ எண்ணெய் இருந்ததோ, எந்த ஆவியானவர் இருந்தாரோ, எந்த அபிஷேகம் அவருக்குள்ளாக இருந்ததோ, அதே அபிஷேக எண்ணெய் தான் நம்மீதும் இருக்கின்றது. கர்த்தர் நம்மை கனி தரும் பச்சையான ஒலிவ மரத்தை போல பார்க்கின்றார். இந்த கர்த்தருடைய அபிஷேகம் நம்முடைய எல்லா வாழ்க்கை போராட்டத்திலிருந்தும் சோர்வில் இருந்தும் நம்மை தூக்கி எடுத்து நிலைநிறுத்த வல்லமையுள்ளதாக இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 5வதாக, இந்த ஒலிவ மரம் அபிஷேகத்திற்கு அடையாளம் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த ஒலிவ மரத்தின் விசேஷம் என்ன தெரியுமா? அதில் இருக்கின்ற எண்ணெய் தான். பழைய ஏற்பாட்டின் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆனாலும் சரி, தேவனுடைய ஆலயத்திலும் சரி, பரிசுத்த ஸ்தலத்தில் குத்தி விளக்கு ஒலிவ எண்ணெய் மூலமாகத்தான் எரிந்து கொண்டிருந்தது. கர்த்தர் மோசையை பார்த்து, குத்து விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக என்று கூறியதை யாத்திராகமம் 27:20 பார்க்கின்றோம். தேவ பிள்ளையே, எண்ணெய் நிறைந்த பச்சையான ஒலிவ மரமே, நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லப்படுவதை ஏசாயா 60:1 பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் மணவாளனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்த புத்தியுள்ள கன்னிகைகளின் பாத்திரத்திலே ஒலிவ எண்ணெய் நிரம்பியிருந்தது. அதனால் அவர்களது தீவெட்டிகள் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. தாவீது ராஜா சங்கீதம் 92:10 புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகின்றேன் என்று சொல்கின்றார். சங்கீதம் 23:5 என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகின்றீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது என்று கூறுகின்றார். அப்படியே வெளிப்படுத்தின விசேஷம் 11 வாருங்கள். அங்கே இருக்கின்ற 2 சாட்சிகளை குறித்து, பூலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கின்ற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாக இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும் என்று வெளிப்படுத்தல் 11:4-5 பார்க்கின்றோம். இதே போல தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் கூட, நம்ம எந்த தீய மனுஷனாவது, எந்த மனிதனாவது, எந்த மந்திரவாதியாவது எதிர்த்து நின்றால் நமக்குள் இருந்து பரிசுத்த ஆவியின் அக்கினி புறப்பட்டு வந்து பில்லி சூனியங்களையும் ஏவல்களையும் அழித்து போட்டுவிடும். நாம் பச்சையான ஒலிவ மரங்களாக இருப்போம் என்றால் சத்துரு நம்மை பார்த்து நடுங்குவான். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட தேவகுமாரன் நம்மை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கின்றார் அல்லவா? 6வதாக, இந்த ஒலிவ மரம் சமாதானத்திற்கு அடையாளம். பொதுவாக இந்த ஒலிவ மரமானது உலக சமாதானத்தின் சின்னமாக இருக்கின்றது. உலக ஐக்கிய நாடுகள் அனைவரும் தங்களுக்கு என்ன சின்னத்தை உருவாக்குவது என்று யோசித்த போது ஒரு புறா ஒரு ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வருகின்ற சின்னத்தை தான் தங்களுக்கு அடையாளமாக வைத்திருக்கின்றனர். சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்திற்கும் நமது தேசத்திற்கும், ஏன் இந்த உலகத்திற்குமே சமாதானத்தை கொண்டு வருகின்றவராக இருக்கின்றார். உங்கள் வாழ்க்கை எப்போதும் சமாதானமாக இருப்பதாக. 7வதாக, இந்த ஒலிவ மரம் வெற்றி வாழ்க்கைக்கு அடையாளம். இந்த ஒலிவ இலை என்பது வெற்றிக்கு அடையாளமாக இருக்கின்றது. ஏறக்குறைய 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக கிரேக்க தேசத்திலும் ரோமாபுரியிலும் ஒலிம்பிக் ஓட்ட பந்தயம் ஆரம்பித்த போது அதில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு ஒலிவ இலையினாலான கிரீடங்களையே தரித்து வெற்றி பெற்ற வீரர்களை கௌரவப்படுத்தினர். அதே போல ரோம பேரரசர்கள் அனைவரும் தங்களது எதிரிகளை எதிர்த்து யுத்தம் செய்து
அவர்களின் மீது வெற்றி பெற்று அவர்கள் நாட்டிற்கு திரும்பி வரும்போது போர் வீரர்கள் அத்தனை பேருக்கும் தங்கள் தலையிலே ஒலிவ கிளையினால் செய்த கிரீடங்களை சூட்டிக்கொண்டு மகிழ்ச்சியோடு திரும்புவார்களாம். நமது அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்கின்றார், கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகின்ற அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று 2 கொரிந்தியர் 2:14 பார்க்கின்றோம். 1 கொரிந்தியர் 15:57 வசனத்தின்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 8வது, இந்த ஒலிவ மரம் அழிவற்ற நித்திய ஜீவனுக்கு அடையாளமாக இருக்கின்றது. இந்த ஒலிவ மரத்திற்கு அழிவே கிடையாது. இது என்றென்றைக்கும் வாழக்கூடியது. ஆகவேதான் கர்த்தர் நம்மை பார்த்து சங்கீதம் 128:3 சொல்கின்றார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று. உங்கள் பிள்ளைகளை வேறு எந்த மரத்திற்கும் கர்த்தர் ஒப்பிடவில்லை, ஒலிவ மர கன்றுகளுக்கு ஒப்பிடுகின்றார். இது பிள்ளைகளுடைய ஆன்மீக வாழ்க்கையை குறிக்கின்றது. அவர்கள் ஆத்துமா வாழ்வது போல அவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பார்கள் என்று 3 யோவான் 1:2 பார்க்கின்றோம். ஸ்பெயின் தேசத்தில் இருக்கின்ற சில ஒலிவ மரங்கள் 1600 வயதுள்ளவையாக இருக்கின்றதாம். ஆனால் இஸ்ரவேல் தேசத்திலே, குறிப்பாக கெத்சமனே தோட்டத்தில் இருக்கின்ற ஒலிவ மரங்கள் அனைத்தும் 2500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வயதாக இருக்கின்றது. அதனுடைய கிளைகள் முறிந்து கீழே விழுந்தாலும் கூட அடிமரத்திலிருந்து புது இளம் கிளைகள் பசுமையாக துளிர்த்து கொண்டே இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக இந்த ஒலிவ மரம் வருகைக்கு அடையாளமாக இருக்கின்றது. இந்த ஒலிவமலை சாரலிலேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது 2ஆம் வருகையை குறித்த அடையாளங்களை சீஷர்களோடு மனம் திறந்து பேசினார் என்று மத்தேயு 24:3, மார்க் 13:3 மூலம் அறிந்து கொள்கின்றோம். அதுபோக இந்த ஒலிவமலையின் அடிவாரத்திலிருந்துதான் இயேசு மேகத்தின் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டு பரலோகத்திற்கு சென்றார் என்று அப்போஸ்தலர் 1:9-10 பார்க்கின்றோம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டு நிற்கின்றீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று அப்போஸ்தலர் 1:11 சொல்கின்றது. இயேசு ஒலிவமலையின் மேல் வருவார் என்பதை பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியாகிய சகரியா அப்போதே முன்னறிவித்தார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கின்ற ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம் என்று சகரியா 14:4 சொல்கின்றது. என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் என்று சகரியா 14:5 சொல்கின்றது. வருகின்றவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார் என்று எபிரேயர் 10:37 சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும், பிறரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். பச்சையான ஒலிவ மரமாக நீங்கள் எப்போதும் இருங்கள் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். இந்த ஒலிவ மரத்தை பற்றிய காரியங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்த வாரம் வேறொரு மரத்தை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். வேதாகமத்தில் மரங்கள் என்கின்ற இந்த தொடரில் முதல் 3 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.